Hello students, I'm Dr. M. Naglakshmi, and today's lecture we are going to see that Mahesh Dattani's final solution. In the previous lecture we have seen Mahesh Dattani's biography. Who is Mahesh Dattani? Mahesh Dattani வந்து இந்தியாவோட one of the best playwriters, right? அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. பெங்களூர்ல பிறந்தவர். அவர் அது மாத்திரம் இல்லாம ஒரு ஓன் தியேட்டர் இது வச்சிருக்காரு அண்ட் கோர்சஸ் நடத்துறாரு ரைட்டிங்க்கு டைரக்டருக்கு அண்ட் ஆக்டிங்க்கு எல்லாத்துக்கும் கோர்சஸ் நடத்துறாரு. நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. அவரோட பிளேஸ் எல்லாம் பில்மா கூட ஆயிருக்கு. டான்ஸ் லைக் எ மேன் வந்து பில்ம் ஆயிருக்கு. மார்னிங் ராகான்னு ஒரு மூவி எடுத்திருக்காரு. அவரே எழுதி எடுத்திருக்காரு. ஷபானா ஆஸ்மி நடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பெஸ்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த டான்ஸ் லைக் மேனுக்கும் அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. நேஷனல் பேனோரமா அவார்டு கிடைச்சிருக்கு. So இதெல்லாம் we have seen in the previous lecture மகேஷ் தத்தானியோட biography. Now his play final solution we are going to see. இது final solution playன்னு சொல்லிட்டோம். So இதுல எவ்வளவு ஆக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 ஆக்ட் இருக்கு. Right? And we have seen already that மகேஷ் தத்தானி வந்துட்டு அவரோட தீம்ஸ் எல்லாமே இந்த சோசியல் இஷ்யூஸ் பத்தி இருக்கும். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், ஜெண்டர் ஐடென்டிட்டி இருக்கும், இந்த கம்யூனல் வயலன்ஸ், அந்த கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ திஸ் பிளே ஃபைனல் சொல்யூஷன் அதை பத்தின ஒரு கம்யூனல் வயலன்ஸ் பத்தி பேசுற ஒரு பிளே. லெட் us see the summary of the play. Act 1, Act 2, Act 3 the summary பார்ப்போம். The play Final Solutions opens with Daksha or Hardika. அதாவது இந்த protagonist or one of the important character in this play அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா யாரு? தக்ஷா. அவங்களுக்கு இன்னொரு பேரு ஹார்திகான்னு இருக்கு. A newly married girl writing her diary on March 31st, 1948. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட டைரியை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா March 31st, 1948. ஸோ உங்களுக்கு என்ன தெரிய வருது இந்த இயர்ல இருந்து? அப்பதான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகி கொஞ்சம் மாசம் தான் ஆகுது இல்லையா? 1947 ஆகஸ்ட் 15ல இருந்து மார்ச் 31st, 1948 ஹார்ட்லி 6 months இல்லையா? அந்த டைம்ல எழுதுறாங்க. இந்த டைரி she writes about her experience in her new house. ஓகே, நியூலி மேரிட் கேர்ள், அவங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்க அந்த வீட்டுல அந்த வீட்டை பத்தி அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட டைரியில. எப்ப எழுத ஆரம்பிக்கிறாங்க? March 31st, 1948. She does not have a good opinion regarding her in-laws. Obviously, right? கல்யாணம் பண்ணி புதுசா வந்திருக்கவங்க, இது வந்துட்டு இந்தியன் சினாரியோல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்லாஸ் பத்தி ரொம்ப நிறைய நல்ல ஒப்பீனியனோட எழுதுற ஒரு இதுவாகட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. சோ இந்த கேர்ளுக்கும் தக்ஷா ஆர் ஹர்திகா அவங்களுக்கும் பெரிய ஹை ஒப்பீனியன் இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பத்தி. Though India had gained independence, she was imprisoned within the four walls of her house. எதனால அந்த ரீசன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, என்ன இந்த 4 வாளுக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட். அதனால she doesn't have any good opinion about her in-laws. She has a good taste for the songs of Shamshad Begum, Noor Jahan, etc. She even wanted to become a singer like them, but due to family restrictions, her desires remain unfulfilled. So இவங்களுக்கு பாட்டுல நல்ல ஆர்வம் இருக்கு, பாடுற ஆர்வம் இருக்கு. இவங்களுக்கு யாரோட பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா 2 சிங்கர்ஸ், ஷம்ஷத் பேகம் அண்ட் நூர் ஜஹான். அது போல இருக்கிற சில சிங்கர்ஸ் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் இவங்கள மாதிரி பெரிய சிங்கரா ஆகணும்ன்ற ஆசை இருந்தது. டியூ டு ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு அவங்களோட டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியல. அந்த ரீசன்லாம் கூட ஒரு காரணமா இருக்கு இவங்களுக்கு இந்த புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கு வீட்டு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம போனதுக்கு. She got a chance to visit a Muslim girl, Zarin, who also had a great taste for the songs of Noor Jahan and Shamshad Begum. So இவங்களுக்கு அந்த ஹர்திகாக்கு ஒரு முஸ்லிம் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அந்த கேர்ள் பேர் என்னன்னா ஜாரின். அவங்களுக்கும் இவங்கள மாதிரியே டேஸ்ட் இருக்கு. யாரெல்லாம் அந்த ஷம்ஷத் கானோட நூர் ஜஹானோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ சேம் டேஸ்ட் இருக்கிறதுனால they become
close friends so fast. Over time, they became best friends. The scene now shifts to the present. So this actually a scene first ஒரு செட்டப் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியல் சீன். இதுதான் முதல்ல ஒரு சீன் நமக்கு தெரிய வருது. என்னன்னா இந்த ஹார்திகா அவங்களோட டைரியை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப எழுதுறாங்க? மார்ச் 31st 1948. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு கொஞ்ச நாள்ல எழுதுறாங்க. இந்த வாட் she has written about her opinion regarding her in-laws. Right? ஏன்னா பெரிய ஹை ஒப்பீனியன் இல்லை. வை? பிகாஸ் அவங்க வந்துட்டு இவங்கள எங்கேயும் வெளியில அனுப்புறது இல்ல. இவங்களோட ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணிக்க விடுறது இல்ல. இவங்களுக்கு என்ன பெரிய ஆசை இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஷீ இஸ் அ குட் சிங்கர் அண்ட் ஷீ லைக்ஸ் ஷம்ஷத் பேகம் அண்ட் நூர்ஜஹான் சாங்ஸ் ரொம்ப பிடிக்குது. அத வந்துட்டு அந்த மாதிரி இவங்க பெரிய சிங்கரா ஆகணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால அவங்களோட டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியல. And then she got a friend, Muslim girl, whose name is Zari, and they become close friends because of the same taste. She is also like her, like Hardika. She likes Shamshad Begum and Noor Jahan songs எல்லாம் அவங்களுக்கும் பிடிக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதுதான் இந்த சினாரியோ. ஓகே, நவ் தி சினாரியோ சேஞ்சஸ் இன்டு பிரசன்ட் டே. என்ன நடக்குது பிரசன்ட் டேல? Over time, the scene now shifts to the present in a town in Gujarat. இப்ப பிரசன்ட்ல எங்க நடக்குது? குஜராத்ல ஒரு டவுன்ல நடக்குது. And now she is an older woman. யாரு? அந்த ஹர்திகா. எங்க இருந்த அந்த ஹர்திகா இப்ப வந்துட்டு ஒரு ஓல்டு உமன். An idol of the Hindu god is broken down. There are rumors that it is broken down purposely by Muslims, and thus, due to the tension between Hindus and Muslims, slogan by mobs of both communities are heard alternatively. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க ஒரு வயசான அம்மா. ஓகே, வெளியில என்ன கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹிந்து டெய்டி அதாவது ஹிந்து விக்கிரகம் மூர்த்திய உடைச்சிட்டாங்க. அது உடைச்சதுனால யார் உடைச்சிருக்காங்கன்னு பார்த்தா, பர்பஸ்லி டிட் பை a group of மென் முஸ்லிம். அவங்களால இந்த ஹிந்து காடோட சிலைய உடைச்சிருக்காங்க. அதனால இந்து முஸ்லிம்க்கு இடையில பெரிய கலவரம் நடக்குது. ரெண்டு பேரும் நிறைய ஸ்லோகன்ஸ் கத்திக்கிட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு வெளியில. அது இவங்களுக்கு கேக்குது. ஸ்மிதா கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹார்திகா. அப்ப யங்கலா இருந்தவங்க இப்போ ஓல்டு உமனா இருக்காங்க. அவங்களோட கிராண்ட் டாட்டர், அவங்க பேர் என்ன? ஸ்மிதா. ஓகே, சோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் எழுதின அந்த லேடி இப்போ ஓல்டு உமனா இருக்காங்க. அவங்க பேர் என்னது? ஹர்திகா. அவங்களோட கிராண்ட் டாட்டர் யாரு? ஸ்மிதா. எங்க இருக்காங்க இப்போ? குஜராத்ல. Smita is talking on the phone to the family of her friend Tasneem, as Tasneem has just called and told her, and probably her own family as well, that some bomb has blasted in her hostel. Okay, அதாவது ஸ்மிதா வந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு தஸ்னீமோட ஃபேமிலிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. தஸ்னீமோட ஃபேமிலிக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, தஸ்னீம் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த இதுல, அதனால ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செய்தி கிடைச்சதுனால டென்ஷனா இருக்கிறாங்க. ஆனா தஸ்னீம் என்ன சொல்லிருக்காங்க? அவங்க சேஃபா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்காங்க. சோ ஸ்மிதா வந்துட்டு தஸ்னீமோட ஃபேமிலிக்கு சொல்றாங்க, தஸ்னீம் இஸ் சேஃப், நோ நீட் டு வரி அபவுட் ஹர் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மிதாஸ் ஃபாதர் ரமானிக், சன் ஆஃப் ஹார்திகா. இப்போ ஹார்திகாவோட கிராண்ட் டாட்டர் ஸ்மிதான்னு பார்த்தோம். யாரோட கிராண்ட் டாட்டர்? ஹார்திகாவோட கிராண்ட் டாட்டர். ஹார்திகாவோட அப்பா யாரு? ரமானிக். ரமானிக் வந்து ஹார்திகாவோட சன். சோ ஹார்திகா சன்ஸ் டாட்டர் இஸ் ஸ்மிதா. ஓகே, இப்போ ஸ்மிதாவோட ஃபாதர் ரமானிக் வராரு. அவரு வந்து அந்த போனை வாங்கிட்டு அந்த ஃபேமிலிக்கு அஷ்யூர் பண்றாரு, தஸ்னீமோட சேஃப்டி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த கால் முடிச்சு வைக்கிறாரு. ஓகே, as there is a quiet tension outside, Hardika advises her daughter-in-law, Aruna, Smita's mother, to properly check doors and windows as the dogs have been let loose. Okay, இப்போ ஹர்திகா வந்துட்டு இப்ப இந்த ஃபேமிலிய நமக்கு சொல்லிட்டாங்க. ஹர்திகாவோட சன் ரமானிக், ரமானிக்கோட டாட்டர் ஸ்மிதா, ரமானிக்கோட ஒய்ஃப்
அருணா, அதாவது ஹர்திகாவோட டாட்டர் இல்ல. இப்போ ஸ்மிதாவோட ஃபாதர் அண்ட் மதர், யார் ஸ்மிதாவோட ஃபாதர் அண்ட் மதர்? அருணா அண்ட் ரமானிக். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க ஹர்திகா? அவங்களோட டாட்டர் இன்லாக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஹோப் யூ நோ வாட் ஹேப்பனிங் இன் த அவுட் சைட். ஓகே, இந்த மாப் வந்து கத்திட்டு இருக்காங்க, கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பி மேக் ஷுர் தட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் நான் எல்லாம் வெளியில அவுத்து விட்டுருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. Ensure the safety of the house because of the problems happening in the outside. Okay, so this is the scenario now. ஹார்திகா வந்துட்டு ஒரு ஓல்டு லேடி now. ஓகே, அவங்க இந்த ஃபேமிலியில இருக்காங்க. அந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கா? ரமானிக், ஹார்திகாவோட சன், அருணா, ரமானிக்கோட வைஃப், அண்ட் ஸ்மிதா தேர் டாக்டர். ஓகே, now, meanwhile, Jawad and Bobby, two Muslim boys, are in an argument on the side of the road at a nearby area. சரி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? மீன்வைல் வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரெண்டு முஸ்லீம் பாய், பேர் என்னது? ஜாவத் அண்ட் பாபி. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரோட் சைட்ல ஆர்குமெண்ட் நடந்துருக்கு. Suddenly, some Hindu men came and started asking them questions and searching for them. Okay, and what's happening? The mob வந்துட்டு ரெண்டு பக்கமும் சத்தம் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு போறப்போ அந்த மாப் வந்து இவங்களை செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்க? நீங்க யாரு என்னன்னு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அவங்களோட பாக்கெட்ல ஒரு ஸ்கல் கேப் இருக்கு. ஃபைண்டிங் a skull cap in Bobby's pocket, they recognize them as Muslims at once. ஓகே, அவங்களோட பாக்கெட்ல இருக்கிற அந்த கேப்பை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க, அதாவது இந்த முஸ்லிம்ஸ் போடுவாங்கல்ல குல்லா தலைக்கு, அந்த ஸ்கல்லுக்கு மட்டும் போடுற அந்த கேப்பை வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. As they try to kill them, Jawed and Bobby run away and the mob chases them. Okay, what is happening? What is happening? ஜாவதும் பாபியும் தப்பிச்சு ஓடுறாங்க இவங்க கிட்ட. பிகாஸ் இவங்க அவங்கள கொல்றதுக்காக சேஸ் பண்றாங்க. ரைட்? சோ ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. They reach the door of Ramanik's house and start knocking at it. ஓடிட்டே இருக்கிறப்போ அவங்க இந்த ரமானிக்கோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஒரு வீடை பார்த்த உடனே அந்த டோரை நாக் பண்றாங்க, உள்ள என்ட்ரி பண்றதுக்கு. ரமானிக் அட் லாஸ்ட் ஓபன்ஸ் த டோர். சோ கொஞ்ச நேரம் வரைக்கும் இவங்களுக்கு தெரியும் வெளியில கலவரம் நடந்துட்டு இருக்கு. சோ they didn't open the door. And at last வேற வழி இல்லாம ரொம்ப வேகமா சத்தம் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ரமானிக் என்ன பண்றாரு? டோரை ஓபன் பண்றாரு. They at once rush in and lock the door. Immediately they rushed inside the house and they locked the door. Who? These two boys. அவங்க பேர் என்ன? ஜாவத் அண்ட் பாபி. They plead Ramanik to save their life. அவங்க வந்துட்டு உள்ள வந்ததோட இல்லாம, பிகாஸ் இந்த மாப் வந்து அவங்களை துரத்திட்டு வராங்க, கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்க. அதனால அவங்க உள்ள வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. The mob arrives at Ramanik's door. They want Ramanik to hand over Jawad and Bobby to them, or they will break the door and come in. However, Ramanik refuses to do so. இந்த மாப் வராங்க, வந்துட்டு டோரை தட்டுறாங்க, வேகமா தட்டுறாங்க. அங்க இருந்து வெளியில இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. தி இன்ஸ்ட்ரக்டர் ரமானிக், நீங்க அந்த ரெண்டு பாய்ஸையும் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு ஷவுட் பண்றாங்க. நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னா நாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வர வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாரு ரமானிக்? எதுக்குமே காது கொடுத்து கேட்கல. ரிஃப்யூசஸ் டு டூ சோ. அவரு அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. Then the mob starts throwing stones and sticks at the house and also abuses Ramanik. உடனே என்ன பண்றாங்க இந்த மாபு? இவரை டென்ஷன் ஆக்கிறதுக்காக அவங்க வீட்டு மேல கல்லெறிறாங்க, ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க, தட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அவரை வந்து அபியூஸ் பண்றாங்க. சோ தட் ஒரு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க, இவரு வந்து அவரோட டெம்பர் லூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பசங்களையும் வெளியில கொடுத்துருவாரு அப்படி யோசிக்கிறாங்க. Aruna does not like Muslims in her house and forces her husband to throw them out of it. Ramanik bitterly refuses. Aruna, ரமானிக்கோட வைஃப், ஸ்மிதாவோட மதர், அவங்களுக்கு என்ன இந்த முஸ்லீம் பாய்ஸ பிடிக்காது, இந்த பாய்ஸ் இல்ல முஸ்லீம் பாய்ஸே பிடிக்காது. அதனால she forces her husband to
த்ரோ தம் அவுட். இந்த பசங்களை வெளியில அனுப்புங்க. ஆல்ரெடி இந்த மாப் வந்து கல் எறிகிறாங்க, ஸ்டிக்கால எல்லாம் அடிக்கிறாங்க, வந்து அபியூஸ் பண்றாங்க. இவங்களை வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் தான். இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வெளியில இருக்கிறவங்க சத்தம் போடுறது மாத்திரம் இல்ல, பர்சனலா இவங்களுக்கும் பிடிக்காது, அதனால சொல்றாங்க. ஆனா ரமானிக் வந்துட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்துட்டு ரிஃப்யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஒய்ஃப் கிட்டயும் ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அவங்கள வெளியில அனுப்ப முடியாது. Ramanik starts talking to Bobby and Javed. Bobby is polite, while Javed is quite harsh in the conversation. ரமானிக் என்ன பண்ணாரு, இவங்க 2 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. when he starts talking, 2 பேர்ல பாபி வந்து ரொம்ப பொலைட்டா, ரொம்ப காமா இருக்காரு. ஆனா ஜாவத் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா இருக்கு. அவரோட கான்வர்சேஷனே ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஒரு பிட்டர் கான்வர்சேஷனா இருக்கு. Ramanik asked them about their studies, and upon learning that Jawad is a school dropout, starts talking bad about him. இவங்களோட ஸ்டடீஸ் பத்தி கேக்குறாரு. யாரு என்னன்னு கேட்க வரப்போ அவருக்கு தெரிய வருது, he learns that ஜாவத் வந்து ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்றது தெரிய வருது. ஓகே, அப்போ அந்த நேரத்துல ஸ்மிதா வராங்க. ஸ்மிதா comes and recognizes both of them. ஸ்மிதா வந்த உடனே அவங்களுக்கு இவங்க 2 பேரையுமே தெரியுது, ரெகக்னைஸ் பண்றாங்க. யாரு ஜாவத் பாபியும் யாருன்றது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, இதோட ஆக்ட் 1 முடியுது. Now we are going to see act 2. So act 1ல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல வந்துட்டு அந்த ஹர்திகா அவங்க ஒரு டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப எழுதுறாங்க? மார்ச் 31 எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? மார்ச் 31 1948ல எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட இன்லாஸ் அப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா வந்திருக்கிறாங்க. அந்த இன்லாஸ் அந்த வீடு பத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்ல. என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கல, இந்த 4 வால்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த நூர்ஜஹான் அவங்களோட பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணல, அவங்கள அந்த பாட்டெல்லாம் அவங்கள மாதிரி பெரிய சிங்கர் ஆகிறதுக்கு இவங்க அலோ பண்ணல. ரைட்? அதனால அவங்களோட ஆசை ஃபுல்ஃபில் ஆகல. அதனாலயே இவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் லேட்டர் அவங்களுக்கு ஜாரேன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்டு. அவங்களுக்கும் இந்த மாதிரியே சிமிலர் டேஸ்ட் இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதோட அது முடியுது. அதுக்கப்புறமா சண்டேவை காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு சிட்டி, குஜராத்ல இருக்கிற ஒரு சிட்டி. அப்போ இந்த ஹர்திகா வந்துட்டு ஓல்டு உமனா இருக்காங்க. அவங்களோட பையன் ரமானிக், அவங்களோட டாக்டர் இல்ல அருணா, அவங்களுக்கு ஒரு டாக்டர் யாருன்னு பார்த்தா ஸ்மிதா. ஓகே, இப்போ அந்த காமிக்க டைம்ல என்ன நடக்குதுன்னா, வெளியில கலவரம் நடக்குது. எதனால கலவரம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹிந்து காட வந்துட்டு உடைச்சிடுறாங்க. உடைச்சது ஒரு சில முஸ்லீம் பசங்க. அதனால 2 கம்யூனிட்டிக்கு இடையில கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரம் நடந்துட்டே இருக்கிறப்போ அனதர் சைட்ல 2 பாய்ஸ், முஸ்லீம் பாய்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன் சென்ஸ் அவங்க வந்து டென்ஷனா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாப் வந்து அவங்க செக் பண்றாங்க. செக் பண்றப்போ அவங்களோட பாக்கெட்ல இருக்கிற அந்த ஸ்கேல் கேப், முஸ்லீம்ஸ் கொடுக்குற அந்த கேப் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இந்த 2 பசங்களும் முஸ்லீம். கண்டுபிடிச்ச உடனே அவங்கள கொல்றதுக்காக சேஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஓடிட்டே வராங்க. ஓடிட்டே வந்துட்டு ரமானிக்கோட வீட்டுல வந்துட்டு கதவை தட்டி உள்ள என்டர் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வந்துட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்களை காப்பாத்துங்க. ரமானிக் வந்துட்டு வெளியில இருக்கிற மாப் எவ்வளவு சத்தம் போட்டும் கல் எறிஞ்சும் இவங்களை வெளியில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அருணா வந்துட்டு அவங்களுக்கு முஸ்லீம்ஸ் பிடிக்காது, முஸ்லீம் பாய்ஸ் பிடிக்காது. அண்ட் மோர் ஓவர் வெளியில இவ்வளவு கலவரம் நடந்து இவ்வளவு பேச்சு இருக்கிறதுனால அவங்களும் சொல்றாங்க இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்புங்கன்னு. ஆனாலும் இவர் அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பல. வெளியில அனுப்பாம அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்து அவங்க யாரு என்னன்னு கேக்குறாரு. அதுல அவருக்கு தெரிய வருது, பாபி கொஞ்சம் பொலைட்டா இருக்காரு, ஜாவத் ரொம்ப வந்துட்டு அதிகமா பேசுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்னு தெரிய வருது. அந்த நேரத்துல இவங்களோட டாட்டர் ஸ்மிதா உள்ள வராங்க. உள்ள வரவங்களுக்கு இந்த 2 பேரையும் யாரு என்னன்னு தெரியுது. அவங்கள ரெகக்னைஸ் பண்றாங்க. சோ ஆக்ட் 1 இதோட முடியுது. Okay, let us see Act 2, Act 3 in the next video.